ஹாய் நண்பர் நண்பீஸ். பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம்? இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். டீச்சர் வேகன்சி வந்து கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி காலியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில். இப்போ ரீசெண்டாக பொதுமக்கள் கவுன்சிலிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி காலியாக இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை 1லேருந்து 31 வரைக்கும் நடந்திருக்குங்க. ஸோ இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க விரும்பிய இடத்துக்கு வந்து இடமாறுதலும் பெற்றிருக்காங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கவுன்சிலிங்குடைய முடிவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் 5,786 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கான். அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 892, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 720, திருப்பூரில் 500 வேக்கன்சியும், தருமபுரியில் 413 வேக்கன்சியும், புதுக்கோட்டையில் 379 வேக்கன்சியும், நம்ம சேலத்தில் 289 வேக்கன்சியும் ஆசிரியர் பணியிடங்கள்லாம் காலியாக இருக்கான். அதே சமயம் சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்லாம் டீச்சர் வேக்கன்சி எதுவுமே இல்லையா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 2000க்கும் மேற்பட்ட முதுநிலை ஆசிரியர் பணியிடங்களும், அப்புறம் 2600க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு பள்ளிகளில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களாக காலியாக இருக்கிறதா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நடப்பு கல்வியால் கவர்மெண்ட் ஸ்கூலில் மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டீச்சர்ஸை வந்து நியமிக்கணும். ஆனால் இவங்க ரொம்ப டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைடில் சீக்கிரமாக ரெக்ரூட் பண்ணி சீக்கிரமாக வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க பார்த்தா இவங்க டெம்பரரியாக வந்து ஆள் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் அரசாங்கம் என்ன தான் மக்களுக்கான திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாலும் முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகவும் டீச்சர்ஸ்க்காகட்டும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவே இல்லை. இது வந்து அவங்க ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது. சப்போஸ் அவங்க ஆட்சி முடித்துக்குள்ளே இது பண்ணலன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.